ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் ஈஸியான ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் காமிச்சிருக்கேன், அது ஒன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் நான் இன்றைக்கி 3 அலாக் அரிசி போட்டிருக்கேன், பாஸ்மதி ரைஸ். ஸோ அதுக்கு ஆயில் எவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஸோ அதில் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டிருக்கேன், அப்புறம் ஆனியன்ஸ் போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மெயின் டேஸ்ட்டு கொடுக்கறதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். ஸோ அது ஒரு 3 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா க்ரீன் சில்லிஸு, புதினா அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, அந்த ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும். அதுக்கப்புறமா தக்காளி போட்டு வதக்கிட்டு தயிர் போட்டுக்கோங்க, அந்த புளிப்பு டேஸ்ட் வர்றதுக்காக. அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அல்லது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் மசிஞ்சு வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சிக்கன் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன் 3 அலாக் அரிசிக்கு. ஸோ அது போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. உப்பு நான் ஆனியன் போடும்போதும் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் இப்போ சிக்கன் போடும்போது ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் போடும்போது நீங்கள் சால்ட் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா சிக்கனில் உப்பு பிடிக்கும். ஸோ அதுவுமே நல்லா போட்டு ஒரு 5 minutes வரைக்கும் மூடி போட்டு வச்சுருங்க, அந்த ஆயில் பிரிஞ்சு வரணும் நல்லாவே. ஸோ பார்த்துருக்கீங்களா, ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு 1 glass கிட்ட கிரேவியே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம நான் இப்போ காமிச்ச கிளாஸில் வாட்டர் ஊற்ற போகிறோம். ஒரு அலாக் அரிசிக்கு ஸோ யூஸ்வலாக பாஸ்மதி அரிசி 1 அலாக் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். பட் நான் எப்பயுமே 2 அலாக்கு தான் ஊற்றுவேன். ஸோ லைக் ஒரு வீட்டில் ஒருத்தவங்க குக்கர் டைப் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதனால். ஸோ நான் இப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன்னா மொத்தம் 3 அலாக் அரிசி. ஸோ அதனால் மொத்தம் 6 கப் வரும். ஆனால் 1 கப் வரைக்கும் கிரேவியே இருந்ததுனால நான் 5 கப் தான் ஊற்றிருக்கேன். 5 கப் ஊற்றிட்டு உங்களுக்கு சால்ட்டு காரம் ஏதாவது பத்தலைன்னா ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு விசில் ஃபுல் ஃப்ளேமை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. சீரியஸ்லி செம்மையாக இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. லைக் இப்போனா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் ஒரு பெரிய பேசனில் போட்டு ஆற வச்சிங்கன்னா நல்லா உதிரியாக உங்களுக்கு சிக்கன் பீசஸ்லாம் ரொம்ப சாஃப்டாக வெந்திருந்துச்சு. எக்கு ப்ளஸ் ரைத்தா, சூப்பரான பிரியாணி, சிக்கன் பிரியாணி. நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்கவே எம்மியாக இருக்குல்ல. என்ஜாய் யுவர் சிக்கன் பிரியாணி.